மின்சார வண்டி இயங்குவதற்கு 4 முக்கிய பாகங்கள் தேவை: பேட்டரி, மோட்டார், கண்ட்ரோலர் மற்றும் த்ராட்டில். நீங்கள் வண்டியை ஓட்டத் தொடங்கும்போது கைப்பிடியை, அதாவது த்ராட்டிலை திருகுகிறீர்கள். இது ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை வாகனத்தின் கண்ட்ரோலருக்கு அனுப்புகிறது. பிரெயின், கண்ட்ரோலர். த்ராட்டிலிருந்து வரும் சமிக்கையை இது பெறுகிறது. நீங்கள் எவ்வளவு வேகமாக செல்ல விரும்புகிறீர்கள் என்று கண்ட்ரோலர் புரிந்துகொள்கிறது. அதற்கு ஏற்ப பேட்டரியிலிருந்து எவ்வளவு மின்சாரத்தை மோட்டாருக்கு அனுப்ப வேண்டும் என்பதை இது கட்டுப்படுத்துகிறது. ரெகுலேட்ஸ் பவர் ஃப்ளோ. பவர் சோர்ஸ், பேட்டரி. இது மின்சார வாகனத்தின் எரிபொருள் தொட்டி போன்றது. லித்தியம் அயன் பேட்டரிகள் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன. இது டிசி, அதாவது நேரடி மின்னோட்ட மின்சாரத்தை சேமித்து வைக்கிறது. கண்ட்ரோலரின் கட்டளைப்படி இது மோட்டாருக்கு மின்சாரத்தை அனுப்புகிறது. கிரியேட்டிங் மோஷன், மோட்டார். கண்ட்ரோலர் அனுப்பும் மின்சாரத்தை இந்த மோட்டார் பெறுகிறது. இது மின்சாரத்தை ரொட்டேஷனல் மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுகிறது. இந்த சுழற்சி ஆற்றல்தான் சக்கரத்தை திருப்பி வண்டியை முன்னோக்கி நகர்த்துகிறது. மோட்டார் பெரும்பாலும் பின் சக்கரத்திலேயே இணைக்கப்பட்டிருக்கும். ஹப் மோட்டார். டீசலரேஷன் அண்ட் ரெக்கவரி, ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். நீங்கள் பிரேக் போடும்போது அல்லது வேகத்தை குறைக்கும்போது கண்ட்ரோலர் மோட்டாரை ஒரு ஜெனரேட்டராக செயல்பட வைக்கிறது. இதனால் வண்டியின் இயக்க ஆற்றல், அதாவது கைனடிக் எனர்ஜி, மீண்டும் மின்சாரமாக மாற்றப்பட்டு பேட்டரியில் சேமிக்கப்படுகிறது. இந்த செயல்முறைக்கு மீளாக்க நிறுத்தம், அதாவது ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் என்று பெயர். இது வண்டியின் மைலேஜை அதிகரிக்க உதவுகிறது. ரீசார்ஜிங். பேட்டரி தீர்ந்தவுடன் வண்டியை சார்ஜிங் நிலையத்திலோ அல்லது வீட்டிலோ பிளக்-இன் செய்ய வேண்டும். வரும் ஏசி மின்சாரத்தை ஆன்போர்ட் சார்ஜர் டிசி மின்சாரமாக மாற்றி பேட்டரியில் சேமிக்கிறது.